ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ் பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நாளை ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மறாத நாள் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான். சண்டே விலாகில் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சேன், திரும்ப ஊருக்கு போகிறதுக்காக என்னென்ன போய் வாங்கினேன் அப்படின்றதில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய்ங்க, நான் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கு முடி வெட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். மிக்சர் பிஸ்கெட்டில் அம்மா கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க நம்ம போகலாம். அங்கே நான் யாரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன்னா, நான் மீஷோவில் ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஊருக்கு. அதுதான் வந்துடுச்சு. ஓகே, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாம். அடிச்சுவேன், முடி நல்லா வளர்ந்து போயிருக்கா. அதுக்கு வேற சளி ஜுரம். போயிட்டு முடியை வெட்டிட்டு வந்துடலாம். வாங்க போயிட்டு வந்துடலாம். வாங்க ஒன்று தப்போ சைடு போலே போ. பாப்பா என்கிட்ட இன்னைக்கு செருப்பு கேட்டு இருந்தா, அதனால செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மஸ்லா இது செப்பல் கிடைக்குதாங்க. நாங்க வந்திருக்கோம் செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் காலுக்கு செப்பல் இல்லை, அதனால செப்பல் வேற வாங்கணுங்க. அது இந்த மாதிரி ஸ்லிப்பருங்க. இங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் வந்திருக்கேன். மங்களம் சுத்தம் வாங்க தப்பு தோ அத்த சாட். முடி வெட்டுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஹாய்ங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்போ தாங்க வந்தேன். வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத. வாங்க பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்கெட்டுங்க. மொத்தம் 3 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார மிக்சரில் ஒரு பாக்கெட்டு, கார மிக்சர் ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் மிக்சரு, இது ஒரு பாக்கெட்டுங்க. ஸ்வீட் மிக்சர் ஒன்று, கார மிக்சர் ஒன்று, எண்ணெய் பாக்கெட் ஒன்று, பிரியாணி செய்கிறதுக்கு கட்டை மசாலா, இங்கே வந்து கட்டை மசாலா சொல்லுவாங்க. பிரியாணி அரிசி 1/2 கிலோ. இந்த இஞ்சி இந்த பூண்டு மட்டும் 50 ரூபாங்க. ஓகேங்களா? நான் ஏன் இவ்வளோ அவசரமாக காட்டுறேன் அப்படின்னு தெரியல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்களேன், இது இருக்குல்ல, இந்த கொத்தமல்லி 10 ரூபா. புதினா கேட்டால் கொத்தமல்லி தராங்க, புதினா இல்லை. அதுக்கப்புறம் 1.5 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செப்பல். செப்பல் நல்லா இருக்குல்ல, இப்படி இந்த செப்பல் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல இந்த செப்பல். இந்த செப்பல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எங்கள் பாப்பாவுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு செப்பல், அதே அந்த செப்பலை எடுத்து கொடுங்க தங்கம். இது ஒரு செப்பல் இருக்குது பாருங்க. இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, துடைக்கணும். ஏன்னா இது போடவே இல்லை, ஏன்னா எனக்கு சைஸ் பத்தலை 8. இது வந்து மாமா வந்து
8ஆம் நம்பர் வாங்கின்னு வந்துட்டாரு. ஓகேங்களா, அதனால் எங்கள் பாப்பாவுக்கு 2 செருப்பு இதை துடைக்கணும், துடைச்சி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செப்பல் வாங்கினேன். செப்பல் இல்லை, பிஞ்சிடுச்சு. அதனால் வந்து இது வந்து அரிக்கி வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இந்த செப்பல் தாங்க எனக்கு வாங்கினேன். கம்மி தான், 120 ரூபா. அரி கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க. இப்படி வராத, இரு வர. இந்த செப்பல் வந்து 120 ரூபா தாங்க. நல்லா இருக்குங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பையனை தண்ணி கொடுறான்னா எதில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு கிஃப்ட் இருக்குது. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வரும்போது கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக. அரி முடி வெட்டிட்டு வந்திருக்கேன். அரிக்கு ஜுரம். அதுக்கப்புறம் இன்னொரு வாங்கிட்டு வந்தோமே, இதில் மங்களசூத்திரம் டப்பா மட்டும் தான் காட்டுவான், நான் திருப்பி காட்ட மாட்டேன். என்ன மங்களசூத்திரம் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. சமைக்கணுங்க. நாளை ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறாவது நாள் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. கையில் சுத்தமாக காசு இல்லை. நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா மெட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே மெட்டிங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. என்ன அப்புறம் என்ன, எங்கே எடுத்து அங்கேயே வை. அதனால் வந்து இந்த கவருக்குள்ளே போட்டு டப்பாக்குள்ளே போடு. அந்த கவருக்குள்ளே போடு. இந்த இதையும் கவருக்குள்ளே போட்டு இந்த டப்பாவெலாம் எடுத்து வெளில போடு. இல்லைன்னா வச்சுன்னு விளையாடு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தலைவலிக்குது. சாப்பாடு செய்கிற மைண்ட் செட்டே இல்லை. போய் கம்முன்னு கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு தோணுது. ஆரி என்ன சொல்கிறான்னா, சாயந்தரம் டியூஷன் இல்லை தானே, அதனால் வா நம்ம தூங்கலாம். இப்போ அரிக்கு தண்ணி போட்டிருக்கான். அவன் குளிச்சுட்டு வந்துடுவான். குளிச்சுட்டு வந்தானா நம்ம 2 பேரும் தூங்கலாம். தூங்கி எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும், எடுத்து வைக்கணும். என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. சரி பாப்போம், தண்ணி ஏடுறா. பிரியாணி செய்கிறப்போ பார்க்கலாம், காமிக்கிறேன். எனக்கு சுத்தமாக என்னவோ 10 நாளாக சாப்பிடாமல் இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே அரிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையாக சொன்னேன்னா அரி செஞ்சு கொடுத்துருவான். அதெல்லாம் நல்ல பையன் அரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பையன். அரிமா தக்காளி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அரியை போல் ஒரு நல்ல பிள்ளை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற பிள்ளை அரி பிள்ளை. என்ன நம்ம சொல்லாத கூட அரியம்மா இதை பண்ணவா அதை பண்ணவான்னு கேட்டு பண்ணுற பையன் அரி வந்து. பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்துங்க. அதனால் வந்து சும்மா ஒரு 4-5 எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ இதை வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை. இப்போ எறும்புகிட்ட இருந்து இதை நான் பாதுகாத்து எடுத்து வைக்கணும், அதுதான் பெருசு. ஆவுனாய் பச்சை மிளகா மட்டும் எடுத்துட்டு வா. எனக்கு தெரிஞ்சு இதுங்கெல்லாம் இப்படியே வச்சு இந்த பைக்குள்ளேயே வச்சு எடுத்துன்னு போயிடலாம். பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்துட்டு கதவை சாத்துறா. நீ நல்ல பிள்ளை தான், யாரும் இல்லை சொன்னா. ஏன் வேற இல்லையா? எடுடா பச்சை மிளகாய், பத்தாதுடா இது பிரியாணிக்கு. முடியலங்க, முடியல. இதை வெளியே போயிட்டு வந்தாலுமே இதுதான் ஒரு தொல்லை. என்ன 2 3 4 5. ஐயோ என்கிட்ட வேற காசு இல்லை. போதாரி ஃப்ரிட்ஜு சாத்தரி. அதனால சரி ஓகேங்க, நான் சாப்பாடுலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்க்குறேன். பாய்ங்க.
சாப்பாடு தாளிச்சிக்கிட்டேன், பாத்திரம் தேய்ச்சிட்டேன், துணியை அலசி மிஷினில் ட்ரையரில் போட்டு இருக்கேன், என்ன வீடு பெருக்கிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாத்தையும் பேக்கிங் பண்ண வேண்டியதான். நான் ஏன் சிரித்தேன்னா, கல்பனா அண்ணியோடைய அவங்க ஹஸ்பண்ட் போனாரா, அவர் என்னை பார்த்தாரா, அதனால் நான் அவரை பார்த்து சிரித்தேன். நீங்கள் கேட்கல, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுக்காக தான் சிரித்தேன் அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ சாப்பிட்ணும், துணியை காய போட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டு கம்முன்னு கொஞ்சம் நேரம் அமைதியாக போடுக்கணும், இல்லைன்னா தலைவலி எடுத்துக்கட்டா. ஐயோப்பா, ஒரு கடைக்கு போயிட்டு வரது எவ்வளோ வேலையை தான் செய்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, டோட்டல் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓகே, சாப்பிட்றப்ப பார்க்கலாம். பண்ணு வாசனை வருதுல்ல? சரிவா. எப்படி இருக்கு கலரு? நல்லா இருக்குது. சிக்கன் வாங்கிக்குது. நல்லா இருக்கா? பாட்டு. ஆஹா ஹாஹா, ஐயோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆமாடா, என்ன நல்லா இருக்கா? ஆமா. சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம். வாங்க, இது நான் தட்டில் போட்டு கொடுக்குறேன். வாங்க சாப்பிடலாம். சுடுது. லெக் பீஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சாப்பாடு அப்படியே சாஃப்டாக உதிரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட போகிறோம். பசிக்குது பயங்கரமாக. காலையிலேயே சாப்பிட்லையா, நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். ஓகே, பாய் எல்லாருக்கும். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும். என்ன ஒன்றும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெங்காய பச்சடி செய்யலை, அரிக்கி ஜுரம் அடிக்கிறதுனால. அவன் பையன் கேட்பானா, அதனால் செய்யலை நானும். ஓகே, கறி சாப்பிட்டு ஓகே, சாப்பிட்றேன். பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், எல்லோரும் பத்திரமா இருங்க.